2025 ஆண்டிலே அரங்கூறும் திருவள்ளுவருக்கு விழா எடுக்கின்ற சிறப்பு நிகழ்வு திருக்குறள் விழா வாசலிலே வைத்திருக்கின்ற வந்தோரை வரவேற்கின்ற விளக்கேற்றலோடு ஆரம்பமாகின்றது. வாசல் விளக்கு ஏற்றி வந்தோரை வருக வருக என்று வரவேற்கின்ற நிகழ்வு சாத்வீக ஓசையின் பெற்றோர்களோடு சாத்வீக ஓசை ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா அவர்களது 2 சகோதரிகள் இணைந்து மங்களகரமாக விளக்கேற்றிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு இடம்பெற்று ஆரம்பமாகி இருக்கின்றது. திருக்குறள் விழா 2025 மொன்றியல் மண்ணிலே இருந்து அறம் கூறும் திருக்குறள் விழா மொன்றியல் கணேஷா விருந்துபசார மண்டபத்திலே நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றது. மேடையிலே இருக்கின்ற நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக மங்களகரமாக ஆரம்பிக்க போகின்றார் சாத்வீக ஓசையின் ஆசாய் திருமதி தயாபரி சர்மா அவர்களும் அவருடைய சகோதரியும் இணைந்து மேடை விளக்கு ஏற்றி நிகழ்வுகளை மங்களம் பொலிவாக ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த வேளையிலும் பெற்றோர்கள் வருகை தர வேண்டும். இப்பொழுது 2 பக்கத்திலும் பெற்றோர்கள் சூழ்ந்திருக்க விளக்கினை ஏற்றி மேடை நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக சாத்வீக ஓசை மொன்றியலிலே இருந்து அன்பின் வழியது உயர்நிலை என்ற வள்ளுவனின் அரங்கூறும் விழா மங்களகரமாக விளக்கேற்றல் நிகழ்வோடு ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக என்றவாறு மங்கள விளக்கேற்றி சென்ற ஆசிரியை மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் சாத்வீக ஓசை மனங்குளிர நன்றியை தெரிவித்தவாறு, எனவே இப்பொழுது தொடர்ச்சியாக இறை வணக்கத்துக்கு தயாராகுங்கள். சாத்வீக ஓசை திருக்குறள் வகுப்பு ஆசிரியரோடு இணைந்து அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த இறை வணக்கத்திலே இறைவனை மன்றாடி அகரம் என்ற ஆனாவரிசையிலே தொடங்குகின்ற அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்று இப்பொழுது நாங்கள் இறை வணக்கத்தை செலுத்த போகின்றோம். நாம் கடவுளை வணங்க முதல் மன அமைதி பெற தியானம் செய்வோம். எல்லா குழந்தைகளும் இப்பொழுது உங்களுடைய டீச்சர் சொல்வதை திரும்பவும் சொல்ல வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு கும்பிட்டபடி ஓ எங்கள் நிகழ்வு தடையில்லாமல் நடைபெற பிள்ளையாரை வணங்குவோம். தொப்பை அப்பனை தொழவினை அருமே. சரி, உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். இப்பொழுது அறம் தன்னை உலகிற்கு தந்த தெய்வ புலவர்
திருவள்ளுவரை வணங்கி திருக்குறள் போற்றி பாடுவோம். இப்பொழுது பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து டீச்சர் சொல்வதை திருப்பி கூற வேண்டும். அகர முதலாம் ஆதியே போற்றி, மலர்மிசை ஏகும் மானடி போற்றி, ஐம்பொறி அடக்கும் ஆற்றலே போற்றி, வறியோர்க்கு உதவும் வாழ்வே போற்றி, உள்ளத்தில் பொய்யா ஒழுக்கமே போற்றி, கோபத்தை மறக்கும் மனமே போற்றி, வருமுன் காக்கும் வாழ்வே போற்றி, மெப்பொருள் தன்னை உணரும் மேன்மையே போற்று, அறநெறி கூறும் குறளே போற்றி. குறளினுடைய பயன்: திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம், குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். அவனின்றி அணுவும் அசையாது என்று கூறுவார்கள். இறை வணக்கம் செலுத்தி சென்ற திருமதி தயாபரி சர்மா அவர்களுக்கும் அவர்களுடைய மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்தவாறு தொடர்ச்சியான நிகழ்வாக இன்றைய நிகழ்வுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கின்றார். ஆசி செய்தி இடம்பெறப் போகின்றது. பிரதம குரு கந்தவனம் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம், பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானம், பொலிகண்டி வல்வெட்டித்துறை இலங்கையிலே இருந்து வந்திருக்கின்றது ஆசி செய்தி. குமர குருமணி கிரியா கலாபமணி சிவபிரம்மஸ்ரீ சானா வைத்தியநாத குருக்கள் அவர்களின் ஆசி செய்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. திருக்குறளானது பல அறக்கருத்துக்களை கொண்டு காணப்படுவதால் சகல மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் உலகில் உள்ள யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலக பொது நூலாக இன்று மிளிர்கின்றது. அதனாலேயே பல நாடுகளிலும் திருவள்ளுவ பெருந்தகையின் பெயரிலும் அவரது நூலின் பெயராலும் உலகின் பல பாகங்களிலும் நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்நூலானது நூல் வடிவில் மட்டும் காணப்படுமே, ஆனால் அதில் காணப்படும் கருத்துக்கள் பொதுமக்களை சென்றடைய மாட்டாது. எனவே இவ்வாறு
விழா எடுப்பதன் மூலம். எனவே இவ்வாறு விழா எடுப்பதன் மூலம் அதில் பொதிந்து காணப்படும் அறக்கருத்துக்களையும் யாவரையும் சென்றடையும் என்பதில் சந்தேகமில்லை. சாத்வீக ஓசை ஸ்தாபகர் திருமதி தயாபரி சர்மா அவர்களால் இரண்டாவது தடவையாக மொன்றியலில் எடுக்கப்படும் இந்த விழாவானது குழந்தைகள் மட்டுமன்றி பெரியவர்கள் வரை பரந்து பங்கு பெற்ற இடமளிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. எனவே இந்த விழாவுக்கு உறுதுணையாக நின்று துணை புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஆசி கூறுவதுடன் இவரது இப்பணியானது தொடரவும் சிறப்பான முறையிலே வளர்ச்சி அடையவும் எல்லாம் வல்ல பொலிகண்டி கந்தவன முருகனையும் அன்னை மருதாம்புலம் பத்திரகாளியையும் வேண்டி ஆசி கூறி அமைகின்றேன். சுபமஸ்து. அழகான தமிழ், நல்ல ஒரு சிறந்த ஆசீர்வாதம். தாயகத்திலே பொலிகண்டி வல்வெட்டித்துறை இலங்கையிலே இருந்து பிரதம குரு கந்தவனம் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் பத்திரகாளியம்மன் தேவஸ்தானத்திலே இருந்து குமர குருமணி கிரியா கலாபமணி சிவபிரம்மஸ்ரீ சானா வைத்தியநாத குருக்கள் அவர்கள் இன்றைய விழாவுக்கு வழங்கியிருந்த ஆசியுரையை செவிமடுத்திருக்கின்றீர்கள். குருவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். குருவுக்கு ஒரு மங்களகரமாக கரகோஷ ஒலியை எழுப்பி அவருக்கு நன்றியை குறிப்பிடுவோம். தொடர்ச்சியாக இடம்பெறப் போகின்றது இன்றைய விழாவை வரவேற்பதற்காக வரவேற்புரை இடம்பெறப் போகின்றது. இந்த வரவேற்புரையை வழங்கி வைப்பதற்காக மேடைக்கு அழைக்கின்றேன் திருமதி அபிராமி கங்காதரன் அவர்களை. மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கப்படுகின்றீர்கள். இனிமையான மாலை பொழுதிலே எம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் இறைவனை மனதில் நிறுத்தி இன்றைய நிகழ்வு எந்தவித தடையுமின்றி இனிதே நிறைவேற பிரார்த்திக்கின்றோம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் அமுதத்தை பருக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். ஆதியில் தோன்றிய மொழி தேனினும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய இனிய தமிழ் தாயை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி சாத்வீக ஓசை ஸ்தாபகர் எமது ஆசிரியர் திருமதி ஞானலோக தயாபரி அம்பாள் திருஞான சம்பந்த சர்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்விழாவினை சிறப்பிக்க பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்த வந்திருக்கும் ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது ஆசிரியர் தயாபரி சர்மா அவர்களின் இரு சகோதரிகளையும் வருக வருக என இரு கரங்கூப்பி வரவேற்கின்றோம். பல சிரமங்கள் மத்தியிலும் எமக்கு ஆதரவு தந்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் நல்லுள்ளம் படைத்த பெரியோர்களையும் பார்வையாளர்களையும் மற்றும் பிள்ளைகளையும் இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை அழகாக ஒளிப்பதிவு செய்து மொன்றியல் மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் அனைவரும் இந்த திருக்குறள் விருந்தை சுவைக்கும் வகையில் நேரடியாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் மொன்தமிழ் ஐத்தமிழ் அமைப்பினரையும் மற்றும் செவிக்கு இனிமை தரும் வகையில் ஒலி அமைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் ஒலி அமைப்பினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம்.
அத்தோடு அழகிய மேடை அலங்காரத்தோடு மண்டப ஒழுங்கு செய்து தந்த கணேசா பாட்டி மண்டப குழுவினரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அத்தோடு எமக்கு உதவிக்கரம் நீட்டிய ஆதரவாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அமைதி காத்து விழா ஒழுங்காக நடைபெற ஒத்துழைப்பு வழங்குமாறு இரு கரம் கூப்பி சாத்வீக ஓசை சார்பாக அன்பாக இரு கரம் கூப்பி வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது வரவேற்பு நடனம் இடம்பெறப் போகின்றது. அதற்கு முன்பாக திருக்குறள் விழாவின் கதாநாயகி அவர்களை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். சாத்விக ஓசை மொன்றியல் மாநகரத்திலே கியூபெக் மாகாணத்திலே இன்றைய தினம் 2025 ஆண்டிலே பெரியதொரு விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். 2வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்து மாபெரும் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கின்ற ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆனர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ், முன்னாள் யாழ் பல்கலைக்கழக வவுனியா பல்கலைக்கழக கணித பாட விரிவுரையாளர், மொன்றியல் அகரம் வானொலியிலே கடந்த காலங்களிலே அறிவிப்பாளராக பணியாற்றியவர், சாத்வீக ஓசை நிறைவி அரங்கூறும் வள்ளுவனுக்கே பெருவிழா எடுத்த பெருமைக்குரிய ஆசிரியை, உள்ளத்தால் பொய்யாது தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். திருக்குறளை அழகாக வாசிக்க வேண்டும், அழகு தமிழிலே வாசிக்க வேண்டும். நாம் எமது மனதால் கூட பொய் நினைக்காதே தூய உள்ளத்துடன் எல்லோருடனும் பழகினால் நாம் உலகத்தார் எல்லோர் உள்ளங்களிலும் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்கின்றது திருக்குறள். இவ்வாறு அன்பு, ஒழுக்கம், அடக்கம், அருள், அறிவு, ஊக்கம் போன்ற இன்னும் பல மனித பண்புகளை வலியுறுத்தி வாழ்க்கை நெறிகளை போதிக்கின்றது தெய்வ புலவர் நமக்கு தந்த திருக்குறள். இது இல்லற வாழ்க்கை, குடும்ப உறவுகள் மற்றும் சமுதாயத்தோடு இணைந்து அனைவரும் நல்ல வழியிலே வாழ தேவையான நீதிகளையும் பண்புகளையும் எடுத்துரைத்து மனித வாழ்வை சிறப்பானதாகவும் இனியதாகவும் ஆக்கும் பண்பாட்டு வழிகாட்டியாக திகழ்கின்றது. நடந்திடுவோம், குரல் வழி பெற்றிடுவோம், நம் வாழ்வில் ஒளி எம்மை இறைவன் நன்றாக படைத்தனன், தம்மை தமிழ் பாடி உலகம் உய்யும் வகையில், தம்மை தமிழ் பாடி உலகம் உய்யும் வகையில் நாமும் நன்றாக வாழ்வதற்கே என்று சாத்வீக ஓசையின் ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா, பிஎஸ்சி ஆனர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ், முன்னாள் யாழ் பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழக கணித பாட விரிவுரையாளர், முன்னாள் மொன்றியல் அகரம் தமிழ் வானொலி அறிவிப்பாளர், சாத்வீக ஓசை மொன்றியலின் ஸ்தாபகர். அவருடைய பயணம் தொடர வேண்டும். எல்லோரும் ஆசிரியைக்கு உற்சாகமான ஒரு கரகோஷத்தை கொடுங்கள் பார்ப்போம். நன்றி, மென்மேலும் வளர வேண்டும். இந்த விழாவானது நான் கடந்த வாரம் அவரோடு உரையாடிய பொழுது குறிப்பிட்டிருந்தேன். எதிர்வரும் காலங்களிலே கனேடிய மண்ணிலே சிகரம் தொடும் விழாவாக இருக்கும், மொன்றியலில் மட்டுமல்ல. ஏனென்றால் அந்த ஆசிரியை அமைத்திருக்கின்ற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே என்னுடைய மனதை தொட்டுவிட்டது. இன்றைய தினம் டொரண்டோ மாநகரத்திலே
3 நாட்கள் நடைபெற்ற நிகழ்வோடு ஒப்பிடும் பொழுதோ இந்த ஆசிரியையின் நிகழ்வோ நீங்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வாறு திருக்குறளை ஓதப் போகின்றார்கள் தங்களுடைய அழகு தமிழிலே என்று குறிப்பிட்டவாறு தொடர்ச்சியாக வருகின்றது. மழலை மொழிகள் கேட்கப் போகின்றோம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வார்கள். அந்த மழலை மொழி குரல்களை செவிமடுக்க போகின்றோம். அழைக்கின்றோம் மேடைக்கு செல்வன் பிரணீஸ் பிரான்சிஸ், செல்வி அஹானா கங்காதரன், செல்வன் டக்சன் வைத்திலிங்கம், செல்வன் விஸ்வசயன் நீதிராஜா அந்த மழலைகளின் அழகான மொழியிலே திருக்குறள் ஒலிக்கப் போகின்றது. எல்லாருக்கும் வணக்கம். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெளி எண்ணின். நன்றி வணக்கம். வணக்கம். குளம் நாடு கொட்டமம் நாடு அவசொல் வேல் நாடு மிக்க குளம். நன்றி வணக்கம். வணக்கம். செய்யாமல் செய்த உதவிக்கு வணக்கம். வணக்கம். ஆத்தல் அறிது. நன்றி வணக்கம். பொய்யமை ஆட்டின் அடுப்பிட செய்யாமை நன்றி. முன்னர் குறிப்பிட்டது போன்று குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். இவர்களுக்காக சிறப்புமிக்க கௌரவம் பரிசு கொடுப்பதற்காக இப்பொழுது தயாபரி சர்மா அவர்கள் வருகை தந்து இந்த மழலைகளை கௌரவித்து மென்மேலும் திருக்குறள் நாம மொழிக்கட்டும் என்று எல்லோரும் கரகச மொழி பொழிய இவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. நன்றி. நன்றி கொன்றவதற்கு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி. மென்மேலும் வளர வேண்டும் மலரிகள். 2வது ஆண்டு 2025ஆம் ஆண்டிலே இவ்வளவு செழிப்பான விழாவாக களை கட்டியிருக்கின்ற வேளையிலே ஆசிரியை திருமதி தயாபரி சர்மாவுக்காக உடனடியாக நான் ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோர் வருகின்றாராம். அந்த மழலையின் கையாலே திருமதி தயாபரி சர்மா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்த போகின்றார்கள். சாத்விக ஓசை மொன்றியல் திருமதி தயாபரி சர்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். பாருஷா ஜெகன் சிறப்புமிக்க கௌரவம் திருமதி தயாபரி சர்மா அவர்களுக்காக மலர் மாலை அணிவித்து அரங்கூறும் அன்பின் வலியது உயர்நிலை என்ற வள்ளுவனின் நாமம் ஒன்றியல் மண்ணிலே 2வது ஆண்டிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் ஒன்தமிழ் ஐத்தமிழ் வழியாக நேரலையாக சென்றடைய சிறப்புமிக்க தொழில்நுட்பம் சவுண்ட் சிஸ்டம் டிஜே பெர்னார்ட் அவர்கள் துல்லியமாக எங்களுக்கு வழி சமைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்க காதுகளுக்கு இனிமை சேர்க்க நிகழ்வுகளுக்கான வரவேற்பு நடனம் இடம்பெறப் போகின்றது. இந்த வரவேற்பு நடனத்தை வழங்குகின்ற அன்புக்குரிய செல்வங்கள் செல்விகளான சகினா ரகுநந்தன், மதுரா விஜயகுமார், நர்த்தனா சத்யமூர்த்தி, சாயகி தேவ மனோகரன்,
ஹஷ்னி பிரபாகர், ஜோர்ஜினா அல்வின் இவர்களோடு செல்வர்கள் இருவர் இருக்கின்றார்கள். செல்வர்கள் அனுஷ் செல்வநாயகம் மற்றும் கிரிதரன் சத்யமூர்த்தி இவர்கள் அனைவரும் இணைந்து மொன்றியல் மண்ணிலே சிறப்புமிக்க கவிநாயா நாட்டியப்பள்ளி ஆசிரியை திருமதி கவிந்தன் ஷைலா அவர்களிடம் கல்வி பயிலுகின்ற இந்த நாட்டிய தாரகைகளின் சிறப்புமிக்க நடன காட்சி வரவேற்பு நடனமாக இடம்பெறப் போகின்றது. வருகை தரும் பொழுதே மண்டபமானது கரகோச மலையிலே நனைந்து திருக்குறளின் நாமத்தை உலகமெங்கும் எடுத்து வருவோம். நன்றி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெழும் எம் நிலம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெழும் எம் நிலம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர், வார்த்தையின் பெருமை அறிந்தவர், சபையில் இருப்போரின் மனமறிந்து பேச வேண்டும். மறந்தும் பிறல் கேடு சூழற்க சூழின்
மனம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் கூட யாருக்கும் நீதான் கெடுதல் செய்யாதே செய்வாய் என்றால் உனக்கே திரும்பும் என்பதை மறக்காதே தான் செயக்கிடந்ததில் வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணாம் செத்தான் செயக்கிடந்ததில் குவிந்த செல்வத்தை அனுபவிக்காமல் இறந்தான் என்றால் அந்த குவிந்த செல்வத்தால் என்ன பயன்? சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையார் உட்கோட்டம் இன்மை பெறின் சொல்லில் நேர்மை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உள்ளமது நடுநிலையாக நிச்சயம் இருக்க வேண்டும். சொல்லில் நேர்மை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உள்ளமது நடுநிலையாக நிச்சயம் இருக்க வேண்டும். கெட்டும் குரலெட்டும் படியெங்கும் தமிழ் சொட்டும் விசை கட்டி கொண்டோமே கொண்டோமே நடமிட்டும் மடவிட்டும் புகழ் முட்டும் குரல் சொல்லும் சதி தட்டி கொண்டோமே கொண்டோமே திருக்குறள் படித்தால் உயிர் செடி துளிர்க்கும் திருக்குறள் குடித்தால் உயிரணு சிலிர்க்கும் ஒவ்வொரு குறளும் உயரிய மருந்து நித்தமும் விரும்பி நீ அதை அருந்து அதன் வழி வாழ்வில் அழகாய் பொருந்து அதன் வழி வாழ்வில் அழகாய் பொருந்து அடடா உயர்வாய் அனைத்திலும் சிறந்து அடடா உயர்வாய் அனைத்திலும் சிறந்து இப்பொழுதோ இந்த நிகழ்வை எங்களுக்கு நெறிப்படுத்தி அழகாக மேடையை அலங்கரித்த ஆசிரியைக்கு சிறப்பு கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்தியாவிலே கலை காவேரி நுண்கலை கல்லூரியில் முது நுண்கலை பட்டப்படிப்பையும் மோகினியாட்டம், குச்சிப்புடி, கிராமிய நடனம் ஆகிய கலைகளில் டிப்ளோமா பட்டத்தையும் பெற்றவரும் ஜுவகேந்திரா, நாட்டிய ரத்னா, நிருத்திய கலாஜோதி போன்ற விருதுகளை பெற்றவருமான காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ஆசிரியர்களுக்கு விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய ஆசிரியை கவிந்தன் ஷைலா அவர்கள் MA PhD பட்டதாரி. பெருமையாக இருக்கின்றது. அவருக்கான சிறப்பு கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. அரங்கேற்றம் ஜெயாஞ்சலி பட்டமளிப்பு விழா ஆண்டு விழா அரங்கேற்றம் முடித்த மாணவர்களுக்கான சிறந்த நட்டுவாங்கம், தட்டுக்களி, நடன ஆசிரியர்களுக்கான வகுப்புகள் போன்று சிறப்பான சேவையை மொன்றியல் மாநகரத்திலே வழங்கி கொண்டிருக்கின்ற நடன ஆசிரியை திருமதி சகிலா கவிந்தன் அவர்களுக்கு வரவேற்பாக இந்த கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. மண்டபமே கரகோஷ மழை பொழிய வேண்டும். சிறந்த ஒரு MA PhD பட்டதாரி ஆசிரியை
திருமதி ஷஹீலா கவிந்தன் அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு